Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு Thursday evening. So நாளைக்கு Friday holiday-ன்றதால normally Thursday evening night எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவுட்டிங் போகிறது, எங்கேயாவது மால் போகிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாம் இந்த நாளாகவே இருக்கும். இன்றைக்கி Thursday நைட் அவுட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் டைமில் நான் என்னெல்லாம் செஞ்சேன்றது தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உளுந்து வடை செய்யலான்னு ஒரு ஐடியா. அதனால் ஒரு 4-5 hours பிஃபோர்வே உளுந்தை ஊற வச்சுட்டேன். அந்த ஊற வச்ச உளுந்தை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உளுந்து வடை செய்கிறதுக்கு முந்தி ஊற வச்ச உளுந்து வடை மட்டும் இல்லை, தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த உளுந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 4 to 5 hours ஊற வச்சதால் உளுந்து வடைக்கு தோசை மாதிரி ஓவர் நைட்லாம் ஊற வைக்கணும்னு இல்லை, அது ஜஸ்ட் ஒரு 2 to 3 hours ஊற வச்சாலே தாராளமாக போதும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். நார்மலாக உளுந்து வடை எப்போவுமே சிலவங்களுக்கு வெளியால் ரஃப்பாக, நிறைய பேருக்கும் உள்ளுக்கு சாஃப்டாக வராது, இல்லாட்டி ஒழுங்காக குக் ஆகாத மாதிரி வரும். அதுக்கு காரணம் அதோட பேட்டர். அந்த பேட்டரை கரெக்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டோன்னா அது கரெக்டாக வரும். இப்போ எப்படி ப்ராப்பரான ஒரு உளுந்து வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1.5 cup ஆஃப் உளுந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 to 4 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 tablespoon தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 cup எடுத்ததால் ஒரு 4 tablespoon போட்டு ஃபர்ஸ்ட் இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் திருப்பியும் ஒரு 4 tablespoon ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி எகெயின் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். அது வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, செகண்ட் டைம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கும் திருப்பியும் நம்ம ஒரு 4 tablespoon தண்ணி ஆட் பண்ணி திருப்பியும் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஏன் இப்படி பண்ணுறதுன்னா, நம்ம ஒரே அடியாக நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஒரே அடியாக ஊற்றுறது மூலமாக அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி அந்த பேட்டரோட தன்மை ரொம்ப லிக்விட்டாக, ரொம்ப தன்மையாக மாறக்கூடியதாக இருந்துடும். அதனால் நம்ம கையில் எடுத்து அது உருண்டை பிடிக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக வரும். அது மாதிரி அது கீழே பேனில் ஒட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை கூட வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒரு 3 times கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 tablespoon மாதிரி ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ 3rd time கிரைண்ட் பண்ணி எடுத்தப்புறம் அந்த பேட்டர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக உளுந்து வடை பண்ணக்கூடிய மாதிரி, அதில் உருண்டை பிடிக்கக்கூடிய மாதிரி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது அதை மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பெரிய பவுலில் நான் அதை மாற்றி வச்சுக்கிட்டேன். அதை திருப்பியும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 க்ரீன் சில்லி சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், அதையும் சாப் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த பேட்டரோடு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் நிறைய பேர் உளுந்து வடை பண்ணும்போது அதுக்கு பேட்டருக்கு கார்லிக், ஜிஞ்சர், கரி லீவ்ஸ், அதோட பெப்பர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு ப்ராப்பர் உளுந்து வடைக்கு நம்ம கரி லீவ்ஸ் போடவே கூடாது. க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், அசஃபெட்டிடா, சால்ட், இவ்வளவு தான் ஒரு உளுந்து வடைக்கு போடுற கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டேன், ஜிஞ்சரையும் நல்லா சாப் பண்ணி போட்டு, சால்ட், அதுக்கப்புறம் அசஃபெட்டிடா அதாவது பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ டைம் ஃபார் ஆக்ஷன். நம்ம என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அதாவது நம்ம உளுந்து வடை பெட்டரை எப்படி பண்ணுறது, அதை எப்படி ஆயிலில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி கையால் நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பேர் ஹேண்டாக நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேட்டர் நல்லா ஸ்மூத்தாகும். அதனால் நம்மளோட உளுந்து வடை கூட ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப சாஃப்டான, கிறிஸ்பியான உளுந்து வடை கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கிற கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இப்படி ஒரு பேட்டர் தான் வரும். இப்படி உங்களோட பேட்டர் வந்திருக்குன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ ஒரு பெரிய டீப்பான ஒரு பேனை வச்சு அது நல்லா ட்ரை ஆனப்புறம்
நமக்கு தேவையான அளவு ஆயிலை விட்டுக்கணும். நிறைய ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் உளுந்து வடை நல்லா மேலால் மிதந்து ஃப்ரை ஆகுறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா அது அப்படியே பேண்டை அடியில் டச் பண்ணி அதை அப்படியே ஒட்டி கொள்றதால அது ஃப்ரை ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம முதலாவது அந்த பேட்டர் எடுத்து அதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 கையையும் நல்லா நனைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் கையில் நடுப்பகுதியில் அந்த பேட்டரை வச்சு நம்ம எடுக்கிற உருண்டையை வச்சு நம்மளோட ஆள்காட்டி விரலால் நடுவில் சின்னதாக ஹோல் போட்டுக்கொள்ளலாம். ஹோல் போட முந்தி அதை உங்களோட ஆள்காட்டி விரலில் கொஞ்சம் நனைச்சி கொண்டீங்கன்னா அந்த ஹோல் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மெதுவாக போட்டிருக்கேன். அது அப்படியே மேலால் மிதந்து ஃப்ரை ஆகுது. இன்னொரு முறை பாருங்கள். ஒரு சைட் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனப்புறம் மற்ற சைட் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ உளுந்து வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படி பொம்மி அப்படியே நல்லா ஊதி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. கோல்டன் கலரில் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆயிலை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஓகே, சட்னி இல்லாத உளுந்து வடையா? இன்றைக்கி நான் தேங்காய் பூ சட்னி பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் கோகோனட் மூலம் தான் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, கோகோனட் சட்னி பண்ணுறதுக்கு நம்ம கிரேட் பண்ண கோகோனட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நமக்கு தேவையான அளவு ஆனியன், அப்புறம் சில்லி பவுடர், சால்ட், க்ரீன் சில்லி, ஒரு ஹாஃப் பீஸ் ஆஃப் க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், அதோட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். அது ஹாஃபாக கிரைண்டாக இருக்கும்போது உங்களுக்கு தேவைன்னா லெமன் இல்லாட்டி ஊறுகாய் இல்லைன்னா கொஞ்சம் புளி அதை கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புளித்தன்மையாக நம்மளோட கோகோனட் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உளுந்து வடை ரெடி, சட்னி ரெடி. இப்போது நான் டீ மேக் பண்ணுறேன். இது மசாலா சாய். மசாலா சாய் எப்படி பண்ணுறது ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆசையாக எல்லாம் மேக் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் ஒரு அவசர வேலையாக வெளியே போயிட்டார். ஸோ இதை நான் மட்டும்தான் ட்ரை பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டுட்டேன். ஸோ லெட்ஸ் ட்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாலுமே சட்னி, உளுந்து வடை அண்ட் மசாலா சாய் இதோட காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் எங்களோட மோட்டிவேஷன். ஒன்ஸ் அகேன் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். லெட்ஸ் டுகெதர் கேப்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த மூமெண்ட்ஸ். தேங்க்யூ.